இந்தியாஸ் ரேசிங் கேபிட்டல் டெல்லியா, மும்பையா? இல்லங்க, நம்ம சென்னை. ஆமாங்க, நம்ம சென்னை தான் இந்தியாஸ் ரேசிங் கேபிட்டல். ஏன் நம்ம சென்னையை வந்து இந்தியாஸ் ரேசிங் கேபிட்டல் அப்படின்னு சொல்றாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? 1990s அஃபிஷியலா ஒரு பர்மனன்ட் ரேஸ் ட்ராக் வந்து நம்ம தான் ஓபன் பண்ணோம் சென்னையில. இன்னைக்கு வந்து மெட்ராஸ் இன்டர்நேஷனல் சர்க்கியூட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். இதுதான் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் பர்மனன்ட் ரேஸ் ட்ராக் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லைங்க, இந்த மெட்ராஸ் இன்டர்நேஷனல் சர்க்கியூட்ல தான் 2 பேரும் வந்து ஒரு பெரிய ஒரு வரலாறு வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த 2 பேரும் பாத்தீங்கன்னா சென்னையில இருந்து தான் வந்திருக்காங்க. நரேன் கார்த்திகேயன் அண்ட் கருண் சந்தோக், இவங்க 2 பேரும் சென்னை சேர்ந்தவங்க தான். இவங்க 2 பேரும் மட்டும்தான் இந்தியாஸ் ஃபார்முலா 1 டிரைவர். இந்த சர்க்கியூட்ல வந்து இன்னொரு ஒரு முக்கியமான விஷயங்களும் நடக்கும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, Audi, Volkswagen, BMW இவங்கெல்லாம் டெஸ்டிங்க்கும் ட்ரைனிங்க்கும் யூஸ் பண்ற ட்ராக் வந்து இதுதான். அதுக்கு முன்னாடி இந்தியன் மோட்டார் ஸ்போர்ட்டுக்கு வந்து அந்த ஒரு முக்கியமான ஒரு பங்கு யாருக்கு இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, மெட்ராஸ் ரேசிங் கிளப். இந்தியா மோட்டார் ஸ்போர்ட் வந்து இவ்வளவு தூரம் வந்ததுக்கு இந்த ரேசிங் கிளப்பும் வந்து ஒரு முக்கியமான ஒரு பங்கு இருக்குது. இதனால தான் சென்னையை வந்து இந்தியன் ரேசிங் கேபிட்டல் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஸ்டே டியூன்ட்.